ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம சேனல் மகிழ்பிறை லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் மீன் குழம்புக்கு மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். மத்தி மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு அடுத்து பூண்டு, சின்ன வெங்காய பேஸ்ட்டு அரைச்சது, தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், புளி கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் அதையும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் 2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு அடுத்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பேஸ்ட் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. ஏன்னா நம்ம அதை பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சின்ன சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. மீன் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு போடுற கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு புளி வந்து மீன் குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நம்ம மீன் வாங்கி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் போகும். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கொதி வருது குழம்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டை இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போவுமே மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றத விட இப்போ மார்னிங் செஞ்சோம்னா ஈவினிங் இல்லைனா நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த குழம்புல இருக்க அந்த மீன் நல்லா அந்த புளியில் ஊறி அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. புளி கொஞ்சம் எப்போவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க மீன் குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்பு வந்து தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நாங்களாம் சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிடுவோம். ஒரு சிலர் தோசைக்கு இட்லிக்கும் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் சாப்பாட்டுக்கு தான் சாப்பிடுவோம். மீனை போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டோம்னா போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி குழம்பை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.